பத்மா, உங்க அண்ணன் வந்திருக்கிற தயார பார்த்தா ஏர்போர்ட்லயே கல்யாணத்தை முடிச்சு சாந்தி முகூர்த்தத்தையும் இங்கேயே வச்சிடுவார் போல இருக்க. ராமநாதா, அமெரிக்காவில இருந்து உன் பையன் வர்றான்ல, மாப்பிள்ளைக்கு அட்வான்ஸா முந்திக்கலாம். அஞ்சுல ஒன்னாவது தம்பிக்கு பிடிக்குமேனு தான் அஞ்சையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். ஐயாவுக்கு அஞ்சையும் பிடிச்சிருந்தா கட்டி வச்சிடுறது. அச்சாக்தா. மரியாதை எல்லாம் அந்த மகேசனுக்கு தான், இந்த மனுஷனுக்கு இருக்கு. சார், இவங்க தான் அப்பா அம்மா. கண்டுக்காம போறீங்களே. அந்த அம்மையப்பரை தவிர வேற அம்மா அப்பா இல்லையப்பா. அமெரிக்காவில இருந்து என்னடா வாங்கிட்டு வந்த? அமெரிக்கன் பிரசாத். விஸ்கி வாங்கிட்டு வருவேன், விபூதி வாங்கிட்டு வந்திருக்க. எங்க இருந்து வந்தாங்க? விபூதி தான். அடிச்சா வயிற்றுச்சல் கொட்டிக்காதியா? மாப்பிள்ள, இவ்வளவு பெரிய கோட்டை போட்டு நினைக்கிறேன், கண்டுக்காம போனா எப்படி? உங்களுக்கு கூட்டியாந்து நிப்பாட்டி இருக்கேன், ஒரு பார்வை பாக்குறது. சகோதரிகள் போலாமா? வா, வீட்டுக்கு போலாம். ஆஹா, ஓஹோ, ஸ்னோ ஹில்ஸ், ஹெவி ஸ்னோ ஹில்ஸ். ஹாய் சுதே, லுக் அட் மீ, ஆல் இயற்கை என்ஜாய். அண்ணே, ஒரு சந்தேகம். வாட்டியா? அதோ அங்க தூரக்க தெரியுத வெள்ள வெள்ளையா, அதுதானே பாகிஸ்தான்? அடங்க ஒக்கா மகனே, அது நாகிஸ்தான்ரா. அதுக்கு பக்கத்துல தெரியுதுதான் பாகிஸ்தான். திஸ் சைடு ராஜஸ்தான்யா. அங்கே ஆல் மணல்ஸ், ஆல் வெயில்ஸ், ஆல் ஒட்டகம், ஆல் பீப்பிள் சின்னிங், ஒல்லி பேச்சும் பழம்யா. அங்கே சூடு கிளப்பம்யா. அண்ணே, அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஒசரத்துக்கு வந்துட்டோம்னே. ஆமா, கடல் மட்டத்துக்கு இதுக்கு 27,000 கிலோ. ப்ளீஸ் அட்ரஸ், ப்ளீஸ் அட்ரஸ், ப்ளீஸ். ஓ, ஆப்பிள் நாட்டில் ஆப்பிள் பெண்கள். நம்ம ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. செம கட்டடம், தொட்டோன்னு குளிர் குப்புன்னு பறந்து போயிடுச்சு. ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. மை சன் இல்லா மிலிட்டரி ஆபீசர், புதுசா இங்க வந்திருக்காரு. அவருக்கு ஐ எம் அங்கிள். நான் கூட மிலிட்டரி ஆபீசர். ஒன்ஸ் அபான் எ டைம் ஆப்பிரிக்கா கண்ட்ரி, அது வேற ஸ்டோரி. தேர் மிலிட்டரி குவார்ட்டர். Go straight. Yes, sir. You can go in. Thank you. Sorry. அரே ராம். Hare Krishna. உங்க வரவேற்பு ரொம்ப புதுசா இருக்கு சார். ஆமா. யாருமா நீ? சாரி சார், நான் போயிட்டு வரேன். இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? யாருமா நீ தானே கேட்டேன். என்ன பண்ண போற? என்ன பார்த்து யாருன்னு கேட்ட ஒரே ஆள் நீங்க தான். ரிப்போர்ட்டர் ரேகானா, பத்திரிகை உலகத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறவன். சார், கிசிங்க இந்தியாவுக்கு வந்தார் தெரியுமா? அப்படிதான் போல இருக்குது. அவரை பேட்டி கண்ட ஒரே ஆள் நான் தான். இந்த ரேகா இங்க நின்னுட்டு இருக்கேனே, இதே ரேகா. அதுக்கு அவர் என்ன தெரியுமா? எனக்கு என்னமா தெரியும்? தெரியாதுல, சொல்றேன். இது பிரசன்டேஷன் பண்ணாரு, அது தெரிஞ்சுக்க. பிரின்ஸ் சார்ல்ஸ் இந்தியாவுக்கு வந்தார் தெரியுமா? வந்தாரு. பத்மினி கோலாபுரி முத்தம் கொடுத்தது பிளாஷ் பண்ணதே நான் தான். சரி. அதுக்கு அண்ணம்மா என்ன கொடுத்தாங்க தெரியுமா? இது என்ன இது? இது ரெஸ்ட் வாட்ச். அதான் வாட்ச். ரெஸ்ட் வாட்ச் கொடுத்தாங்க. இந்த டிரஸ் யார் பிரசன்ட் பண்ணது? இது ஒண்ணு தான் நான் சம்பாதிச்சேன். வெரி குட். அம்மா, ஏதோ ஆள் தெரியாம கேட்டுட்டேன்.
கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறியா? இல்லன்னா நான் எழுந்திருச்சு நிக்க வேண்டிய நிலைமை வந்துரும். பரவாயில்ல உட்காருங்க. தட்ஸ் ஓகே. தட்ஸ் ஆல் ரைட். பொண்ணு வரும் தெரியும், இப்படி ஒரு புயல் வரும் தெரியாது. சார், அம்மா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசம் தான்மா. அங்க ராத்திரினா இங்க பகல், இங்க பகல்னா அங்க ராத்திரி. தட்ஸ் ஆல். கிரேட். இது வரைக்கும் யாரும் சொல்லாத நீங்க சொல்லிட்டீங்க. சார், அமெரிக்காவுல கம்ப்யூட்டர் தான் சமையல் பண்ணுதாமே. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தான் அத பத்தி தெரியும், எனக்கு தெரியாதம்மா. நான் அமெரிக்காவை மேப்ல தான் பாத்திருக்கேன். வாட்? அப்ப நீங்க இந்த கம்பெனி முதலாளி அமெரிக்கால இருந்து வந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன் சார். நீ கேள்விப்பட்டது உண்மைதாம்மா. நான் போயிட்டு வரல, என்னுடைய மகன் போயிட்டு வந்தான். இப்ப எதிர்க்க போனானே நீ வர்றப்போ அவன் தான். அந்த சாமியாரா? பரதேசி மாதிரி போனாரு அவரா? என்ன சார் இதுக்கு மேல ஏதாவது கேட்டீனா ஒப்பாரிதான். நீயே சொல்லு, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தவங்க மாதிரியா இருக்கா? ஆசிரமத்துல துரத்தி விட்ட ஆண்டி பண்டார மாதிரியா இருக்காம்மா? நீயே சொல்லுமா. சார், பேட்டி ஒரு சென்டிமெண்டல் ட்ராக்ல போகுது. உங்க நிலைமையை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. அம்மா, நீ யார் பெத்த பொண்ணோ? அம்மாடி, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறியாம்மா? சொல்லுங்க செய்றேன். சிங்கிள் கலரா இருக்கிற இவன மாடனா மல்டி கலரா மாத்தி விட்டுடுமா? மாத்தணும். அவ்வளவுதானே? ஆமாமா. டன். பட் ஒன் திங். என்னம்மா யோசிக்கிற? இல்ல, படப்போற அவஸ்தைய நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னம்மா, நாங்கெல்லாம் இருக்கிறோம், நீ எதுக்காக பயப்படணும்? நான் சொன்னது உங்க பையன் பட போற அவஸ்தைய. மாத்திட்டா சரிம்மா, மாத்திட்டா சரி. கிரிசாமி வந்தாச்சு, ஜி பின்னால வருவார். யார் சார் இந்த பாலயோகி? பாலயோகி தான் கையெடுத்து கும்பிடலாமே, பால கேடி. தட்டி கிட்டி காட்டுற வேலை வச்சுக்கிட்டா முதுகெல்லாம் பேத்துருவேன், ஜாக்கிரதை. மான் தோல் விரிக்கிறியா? இரு இரு, உன் தோலை உரிக்கிறேன். வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. வெட்டு. என்ன ஜி, நேத்து ராத்திரி நாம சாப்பிடுறப்போ ஒரு பொண்ணு உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்க போதுன்னு சொன்னனே, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். அந்த பத்திரிகை பேரு ஏதோ தீபாவளி டைம்ஸா. Not Deepavali Times. Daily Times, published in New York. Miss Orange, I'm Rekha. வணக்கம். இந்த சந்திப்புல எனக்கு ரொம்ப சந்தோஷம். God bless you. Thank you. Thank you. இந்த இது பண்ணிக்கிறாங்களா? என்னமோ கை காட்டுறாரு சுவாமிஜி. உட்காரலாங்கிறாரு. உங்க பேர் ரேகான்னு சொன்னீங்கல்ல? ரேகாஜி, பேட்டி காண்ற அளவுக்கு நான் என்ன பெரிய மனுஷன்னு எனக்கே தெரியல. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? அவன் அமெரிக்கால இருந்து வரப்போ எப்படி எப்படியோ வரா, அதுல நீங்க இப்படி வந்திருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? Oh, I'm so sorry. I'm really sorry. ஹரே ராம், ஹரே ராம். I'm sorry. அது மட்டும் இல்ல, தலைப்பு கூட கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்கேன். என்ன என்ன தலைப்பு வச்சிருக்கீங்க? இளம் துறவியுடன் 7 நாட்கள். How do you like it? Very nice. பேட்டி ஆரம்பிக்கலாமே? அப்பா அம்மா இருக்காங்கன்னு கூச்சப்படுறீங்களா? எழுந்து போனா போயிட்டு போறாங்க. இல்லீங்க மிஸ்டர் ராம்நாதன், நான் தான்மா. உங்க பையன் பெரிய ஞானி ஆவார்னு சின்ன வயசுல ஏதாவது அறிகுறிகள் தெரிஞ்சதா? ஓ, தெரிஞ்சதே. மயிலாப்பூர்ல கில்லி ஆடினான்னா மந்தவழி பொம்பளைங்க உடஞ்ச பானையோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு ஒரே ஓலம், அந்த மாதிரி அறிகுறி எல்லாம் தெரிஞ்சது. அருண்ஜி, செக்ஸ் அடிப்படையில உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? Why not? வாழ்க்கையின் அடிப்படையே அதுதானே, தடையே இல்லை. தயங்காம கேளுங்க. இப்பதான் கச்சேரியே களை கட்டுது. ஒரு அமைதியான இரவு நேரம், பாலை பொழிகிறது பௌர்ணமி நிலவு, மல்லிகை பூ மனம் வீசும் இளம் தென்றல் இதமாக வீசுகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு பொண்ணு, 2 பேர் மட்டும் இருக்கீங்க. பொண்ணுன்னா எப்படி? அம்மாவும் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க. என் வயசுல ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கீங்களேன். God, நான் ஓடியே போயிடுவேன். பயப்படாதீங்க, கற்பனை தான். ஓகே, அவங்க 2 பேரோட 2 புஸ்தகங்களும் இருக்கு. ஒன்னு பகவத்கீதை, இன்னொன்னு காமசாஸ்திரம்.
குவைட் இன்ட்ரெஸ்டிங். இப்ப சொல்லுங்க, நீங்க பகவத்கீதையை படிப்பீங்களா இல்ல காமசாஸ்திரத்தை படிப்பீங்களா? காமசாஸ்திரத்தை. Really? Oh, fantastic. பெரியஜி பஜ்ஜி ஆயிட்டார். செம மோட்டல். Very good. அருண்ஜி, பாவம் நீங்க தோத்துட்டீங்க. எப்படி எப்படி நான் தோத்துட்டேன்? அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு இளம் பெண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க காமசாஸ்திரத்தை படிக்கிறது ஆபத்து இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில காமசாஸ்திரத்தை அந்த பொண்ணு படிக்கிறது தான் எனக்கு ஆபத்து. Am I right? Oh God. Any more questions? மணி, இங்க வாடா. என்ன ரேகா? என்ன ரேகாவா? இல்ல, அம்மான்னு கூப்பிட வந்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. பல்லெல்லாம் கழட்டிடுவேன் ராஸ்கல். நான் சொன்ன ஏற்பாடெல்லாம் ரெடியா? பசங்க எல்லாம் நமக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. சில்லறைய வெட்டுங்க, சிட்டா பறந்துடுறேன். இந்த கொஞ்சம் இருக்க. பசங்களா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓகே, ஃபாலோ மீ. அச்சே, பின்னாடி வாங்கடா. இன்னும் நேரமாகுமா? ஆமா, கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, டைம் ஆகும். குழந்தை வரல? இல்ல. ஓ, ஹரேராம். குழந்தையா? வருவையா? ஓடி வருவேன். என் மண்ணாங்கட்டி, முதல்ல நீ போ. ஏன் பாடுற? அழக்கூடாது, அழக்கூடாது. இல்ல, அழக்கூடாது. உன் பேர் என்ன? புடி. ஏயா, நீ திருட்டு சாமியார் தானே? இல்லப்பா, நான் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கேன். இந்த குழந்தை தூக்கிட்டு போறதுக்காக தான் சாக்லேட் எல்லாம் கொடுத்துருக்கேன். டேய், புள்ள பிடிக்கிற வந்திருக்கா, ஓடி வாங்கடா. டேய் டேய், குழந்தைகளா? தெய்வ குழந்தைகளா? கேளுங்க. நிறுத்துங்க. வேலைய கச்சிதமா முடிச்சிட்டீங்க. இதுல 100 ரூபாய் இருக்கு, எல்லாரும் பங்கு போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, see you, bye. இருங்க. ஆசாசியா வளர்த்த தாடியை பிரிய கஷ்டமா இருக்க. பெத்து வளர்த்த தாடியே பிரிஞ்சிருந்தீங்க, தானா வளர்ந்த தாடியை பிரிய கூடாதா? தாடி மேல அப்படி என்ன உனக்கு உயிர் நாடி? நீ என்ன சாம்சங் நினைப்பா? புள்ளைய கொஞ்சம் மரியாதையா திட்டுங்க. குருஜி சார், ஷேவ் பண்ணிக்கங்க. இல்ல, நான் தாடி எடுக்க மாட்டேன், எடுக்கவே மாட்டேன். அடம் பிடிக்காதே. பசங்க விரட்டினதை மறந்துட்டீங்களா? சரி கொண்டா.
பாத்தேடுமா, பரதேசி நிறைய வளர்த்து வச்சிருக்கான். ஊத்து. இது என்ன ஆஃப்டர் ஷேவ் லோஷனா? ஆமா. கண்ணத்துல பரோட்டா அடிக்கிற மாதிரி அடி அடி அடி. எரிட்டோம், நல்லா எரிட்டோம். அருஞ்சி, இப்ப நீங்க குளிக்க போலாம். என்ன கோவம் பத்தியா அவனுக்கு? எனிஹவ், அடுத்த காட்சி பாத்ரூம்ல. நான் வரேன். ராம ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே கோவிந்த ஹரே கிருஷ்ண ராம கிருஷ்ண 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 ஹரே ராம முகுந்தா கோவிந்த ராம 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 வர ராம அயோத்திய ராம ராம அம்மை கங்கை, என்ன தண்ணி காணோம்? தண்ணி நின்று போச்சு. மணி 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 மணி, என்னாச்சு? ரேகாஜி, ஷவர்ல தண்ணி நின்று போச்சு. ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வாங்க. இப்பவே வந்துடுறேன். உட்காருங்க. நீங்க வச்சுக்க, நான் ஊத்திக்கிறேன். பரவாயில்ல, வேண்டாங்க வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. உட்காருங்க. ஹரே ராம ஹரே ராம சீதாராம கல்யாணம் சீதாராம சீதாராம கல்யாணம். ஒரு போதுங்க. ஐயோ வேண்டாங்க. என்ன அருஞ்சி, கூச்சமா இருக்கா? எனக்கு கூச்சமா? ஹரே ராம், நான் உணர்ச்சிகளை பிறந்தவன். நீங்க தான் வயசு பண்ண, உங்களுக்கு தான் கூச்சமா இருக்கும். உணர்ச்சிகளை திறந்தவன வேஷமா போடுறீங்க. இருங்க. தண்ணி வருது, தண்ணி வரல. நீங்க அப்போ எப்படி வருது? சார், போய் சொல்லாதீங்க. என்ன உள்ள வரவழைக்கணும் தான் இப்படி எல்லாம் சொன்னீங்க. சேச்சி, அந்த அல்பம் எது கிடையாது. நான் குச்சி நீங்க போங்க. சரி. ரேக்காமா கூட ஜலக்கிரடா நடக்குது. அடிச்சனா உண்மையை சொன்னா அப்படிதான் அடிப்பீங்க. வாங்க காட்டுறேன். ஹரே ராம். டீ இப்படி வரீங்களா? முதலாளி பாத்தீங்களா? ஏமா ரேகா, என்ன இதெல்லாம்? அங்கிள், நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன்னா என்ன கூப்பிட்டு இப்படி எல்லாம் செஞ்சுட்டாரு. லுக் அங்கிள், அந்த கவரிமானில அது மாதிரி நான் என்ன தொட்டுட்டாரு. என் கருப்பே போயிடுச்சு. ஏமா சோப்பு நோறு தானே போகுது. நீ வாமா கண்ணு. வாடா வாடா இங்க. அந்த பொண்ணோட தான் குளிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீனா அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீங்க என்னப்பா இதை தச்சா நடந்து போச்சு. நான் சொல்ல நம்புங்க. நம்ப மாட்டேன். நீ காவி கலர் சாமியார் இல்ல, ப்ளூ கலர் சாமியார். விவகாரம் முத்தி போச்சு, முத்தி போச்சு. ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ஹரே. என் ஆசை பெருகுதே. என்னது? ட்ரெஸ் எல்லாம் கண்ட இடத்துல கழட்டி போட்டுட்டு என்ன பண்றா? தரிசா கிடக்குது பூமி, அதுக்கா படைச்சான் சாமி. எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? என்னடி இது கன்றாவி? துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு கதவையும் திறந்து வச்சுக்கிட்டு என் கண்ணே கூசுது.
திடீர்னு எவனாவது உள்ள நுழைஞ்சா என்னடி பண்ணுவ? உள்ள இழுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு கபடி விளையாடுவோம். நீ செஞ்சாலும் செய்வ. எனக்குன்னு எப்படித்தான் வந்து பிறந்தியோ? டாக்டரா இருக்க இது கூடவா தெரியல? டியூப்லைட் எல்லாம் காலம் சென்ற எங்க அப்பாவோட திருவிளையாடல். அடி செருப்பால. மம்மி உண்மையிலேயே என் ஃபிகர் ரொம்ப செக்ஸியா இருக்குல்ல? ஹலோ அனு, உன் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு. இந்த அட்மிஷன் கார்டு. Thank you very much uncle. இப்போவாவது உன் அங்கிளோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு மரியாதை கொடு. எங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி இந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க my dear sweet uncle. இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. நான் என்ன கார்பரேஷன் நாய் பிடிக்கணும்னா? ஏதோ ஒரு வேளை ஓசியில சோறு போடுறீங்க அப்படிங்கறதுக்காக ஆளாளுக்கு லவ் விடுறீங்களே. ஆனாலும் சுசி வேலை வெட்டி இல்லாம சொந்தக்காரங்க வீட்டுல சொரணகட்ட சோறு தின்னுட்டு ஊர் பூரா பீலா விட்டுட்டு தெரியற சுகமே தனி சுகமியா. மெட்ராஸ் டு காஷ்மீர் ஜானி ஓவர் டைடியா. டேக் ரெஸ்டியா, யூ கோயா. ஏய் சுசி, நம்ம ஊர் மாதிரி இங்க கண்ட இடத்துல காரை தூக்கிடாத. பூரா ஐஸ் அப்படியே ஓராஞ்சிருவேன். பிரியா, பிரியா. ஐயோ, நாய் என் பொண்ணை தடுத்தது. மணிப்பையா சீக்கிரம் இதை எடுத்துட்டு போய் எங்கயோ ஆத்துலயோ குளத்துலயோ வீசிட்டு வந்துடு. வீராணத்திலே கொண்டு போய் போட்டு வந்துடுறேன். என்ன ரேகா, துணியை விளையாட்டு போடுறியா? ஆமா. குட். என்னது ஒரு துணியை காணோம்? ஐயோ இப்ப இதை போட்டுக்கிறது. ஐயோ துணியெல்லாம் சச்சா அப்படி எல்லாம் இருக்காது. பாத்தியா என்ன கலாட்டா இங்க? ஜிஏ இப்படி டபாயிரா பாருங்க பாரு, கையில துணியை மூடி கட்டி லாடல போட்டா. மிஸ்டர் அருண்ஜி, நான் வண்ணானுக்கு அனுப்பல. உங்க சாமியார் கவுனெல்லாம் நாடு கடத்திட்டேன். அது திரும்பாது மறந்துடுங்க. இப்ப நான் எதை கட்டிக்கிறது? ஏண்டா இப்ப ஒண்ணு இல்லாம நிக்கிற? துண்டு இருக்கு. அப்பா அதான பாத்து. அப்பா ஏமா, அவன் ஏதோ காவியோ காஷாயமோன்னு முழுசா எதையாவது சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப நீ அவனை நிர்வாண சாமியாராவில நிக்க வச்சிருக்க. நீங்க என்னமா சும்மா இருக்காம விமர்சனம் பண்ணிக்கிட்டு? இதாம்மா இப்படி வா. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? மாடர்ன் டைப்பா பட்டணத்து ஆளா மாத்துன்னு தானே சொன்னேன். இப்படி பட்டணத்தார் மாதிரி நிக்க வச்சிருக்கேன் அவனை. நீங்க சொன்னது கரெக்ட். கரும்பு ஒண்ணுதான் குறை. செஞ்சுட்டு கிண்டலா பண்றாங்க. ஐயோ அருண்ஜி, ஐயோ எனக்கு விட்டுடுங்க. ஐயோ என்னங்க பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? என்ன பண்ண சொல்ற? உன்ன வேணும்னா நான் தூக்குறேன். புடி புடி. என்ன கசப்பு சார் சவுண்ட் கேக்குது? வா, நம்ம புள்ள அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஐயோ என்னங்க குண்டு தூக்கி வெளியே போட்டான். அத ஒண்ணுதானே கட்டி இருந்தா அதையும் போட்டானே. எப்படி இப்போ? ஆமா ராமா. இது என்னங்க கோலம்? இதுதாண்டி இளமை கோலம். தமிழியன், No. ஹிந்தி, Yes. அப்ப தாராளமா எது வேணாலும் பேசலாம். இங்க பாரு கண்ணு, நீ ஆப்பிள் மாதிரி இருக்கிற. ஒரு வருஷத்துக்கு உன் கூட உட்கார்ந்து குடும்பம் நடத்திட்டு போலாமான்னு தோணுது. இங்க பாரு, இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள், அசாம் பூடோஸ், கோயம்புத்தூர் ஜூடோஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன். நான் இந்தியாவிலேயே பெரிய ஆபீஸ்லடி. அமெரிக்காவில என்ன கூப்பிட்டு இருக்காங்கடி. எப்பா யாரும் கேட்கலையே. கேட்டீங்கன்னா என் சோத்துல மண் விழுந்துரும்பா. உங்க மேஜர் பேரு
கொடுத்துடாதீங்க. உனக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். இப்படித்தான் நான் ஆள் தெரியாம வாயை கொடுத்துட்டு அப்பப்ப மாட்டிக்கிறேன். சொன்னா இந்த வாய் கேக்குதா? ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு என் மாப்பிள்ளை கிட்ட இந்த மேட்டரை போட்டு கொடுத்துடாதீங்க. அவர் என்ன ஊருக்கு பேக்கப் பண்ணிடுவாரு. அங்க போனா சாணி அள்ளணும், மாடு மேய்க்கணும், விறகு வெட்டணும். அப்பா, அதை நினைச்சாலே என் கிட்னி இடம் மாறிடு போட்டுருக்கா சாமி. அண்ணனுக்கு மணப்பெண் தேவைன்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தால எத்தனை பொண்ணுங்க போட்டோ சமைச்சிருக்காங்க பாருங்க. அடேங்க அப்பா, நாட்டுல இத்தனை பொண்ணுகளுமா கல்யாணமாக மாப்பிள்ளைக்காக லோலோன்னு அலையிறாளுங்க. பார், எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆகணும். சொல்லி வை. என்னடி அனு, வாட் இஸ் திஸ்? இவ்ளோ லேசியா இருக்க? காலேஜுக்கு டைம் ஆச்சுல, சீக்கிரமா Dress மாத்திட்டு புறப்படு. சாரி பிரியா, 5 நிமிஷத்துல வந்துறேன். அங்கிள், நீங்க தானே பாத்துட்டு இருங்க, நான் காலேஜ் கிளம்புறேன். ஓகே ஓகே. வாட் இஸ் திஸ்? வெரிஃபிகேஷன், வெட்டிங் வெரிஃபிகேஷன். என் மாப்பிளைக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன். ஏ ஒயிட் ஆப்பிள், என் மாப்பிளைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உனக்கு தெரிஞ்ச லடிக்கு யாராவது இருந்தா சொல்லு, கிடிக்கு போட்டு பிடிச்சிடலாம். இல்ல, பக்கத்திலேயே ஊத்துக்குழி வெண்ணெய் இருக்கும் போது நெய் கலையறீங்களே. ஓ, அப்ப நீ வெண்ணெய் உன்னை உருக்குனா நெய் ஆயிடுவியா? நாங்க ஒண்ணு இடிச்ச வாயன் இல்ல. கொஞ்சம், ஏய், இன்னும் கொஞ்சம். கீழே. அப்படித்தான். வெரி குட். கீழே கீழே கீழே. என்ன பிரியா, வண்டியில ஏதாவது ப்ராப்ளமா? நான் சொன்னேனா? போயா. பழிச்சுன்னு ஒரு பொண்ணை பார்த்தா போதும், உடனே வயலின் வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்களே. போயா. ஐயோ, சொன்ன உடனே போறானே, இப்ப என்ன பண்றது? ஹே மிஸ்டர் திவாகர் சார், சார் ப்ளீஸ் 1 minute இங்க வாங்க. ஸ்கூட்டர் ரிப்பேரா இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ். Thank you very much. Thank you so much. என்ஜின் அடிக்கடி சூடாகுது. Thank you. உங்க கைப்பட்டோன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பின்னால இருக்கிறீங்களா? அப்பா, மணல் மூட்டை மாதிரி திம்மு திம்முன்னு இருக்க. உன்னை பார்த்தாலே டம்மு டம்முன்னு கொத்தணும் போல இருக்கியா? பிரியா, பிரியா, உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒன்னுதான் நினைச்சிட்டு இருக்கேன். சாமி மாடு மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வந்து டாவடிக்கிறேன்னு என் மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. இந்த கண்ண பாரியா, இந்த மூக்க பாரியா, இந்த நெஞ்ச பாரியா, என்ன இருக்குன்னு பார்த்தாவது புரிஞ்சுக்கியா? அவ்வளவு லவ் யா லவ். Stupid! You forfeit! You forfeit! I am sender. Yeah. Haji, மூஞ்சி பண்ணாடுங்களா? போய் தள்ளி வாங்கலாம்டா. Once upon a time, I am military officer. I am center running. என்ன ஒத்து போகல. क्या हुआ साहब? ஐயா. என்னடியானோ, உங்க அண்ணனும் நீயும் என்ன மரமண்டையா? அந்த ஆளை மாஞ்சி டாவடிச்சிட்டு இருக்க. தடிய மிலிட்டரி தடிய, அவனுக்கு லவ்னா என்னன்னு தெரியாதா? நான் என்ன கைய பிடிச்சு இழுத்து ரேப் பண்ணவா சொல்றேன்? எப்படியாச்சும் உங்க அண்ணன் எனக்கு செட்டப் பண்ணி விடுடி ப்ளீஸ். இங்க பாரு, எனக்கு அண்ணியா வரப்போறவளுக்கு சில தகுதிங்க வேணும். அதுல எதுவுமே உங்ககிட்ட இல்ல. என்கிட்ட என்னடி இல்ல? மூக்கு இல்லையா, மொழி இல்லையா, அழகு இல்லையா, அறிவு இல்லையா? உங்க அண்ணனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் என்கிட்ட தாராளமா இருக்கு. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன?
ஐயோ, உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணம் இல்ல, மொத்தத்துல உன்கிட்ட எதுவுமே இல்ல. உன்னை அண்ணியா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல. நான் செத்துருவேண்டி. முதல்ல அதை செய்யுமா, போ. செய்றேன்டி. அப்படியே செத்தாலும் நான் மட்டும் சாவேன் நினைக்காத. முதல்ல உன்னை கொன்னுட்டு அந்த கரிமுட்டைய கொன்னுட்டு உங்க அண்ணனையும் கொன்னுட்டு தான் நான் சாவேன். நீ தடுத்தாலும் சரி, உங்க மாமன் தடுத்தாலும் சரி, உங்க அண்ணன் தான் என் புருஷன். எவன் போட்டோ அனுப்புறான்னு பாத்துறேன். पोस्टमैन 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 அந்த லெட்டர் சரியா கிட்ட கூட नहीं आपका कोई खत नहीं आया நான் யார்கிட்டயும் சொல்ல आपका कोई खत மாட்டேன். नहीं நம்பு கொடுப்பா. कहां ना के प्लीज. अरे वो ऑफिसर्स के हैं இரு 20 rupees नहीं चाहिए 50 नहीं चाहिए 75 rupees कहां ना नहीं चाहिए 100 अरे குடியா பணம் எடுத்து குடியா अरे, छोड़ो अरे क्या कर रही हैं आप अरे छोड़ो குடிக்கல. उसको थप्पड़ क्यों मारा ஏய் தொப்பி வேலைய பார்த்துட்டு போயா. ஏய் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஏண்டி போஸ்ட்மேன் அடிச்ச? இதுக்கு மேல பேசுன ஒன்னையே அடிப்பேன். போடி. முந்தானையில முடிச்சு வச்சா கூட அவுத்துறவாளுங்க. போட்டோ அனுப்புறாளுங்க. ஏய் குடுடிங்க. ஆனோ இதுல நீ தலையிடாத. ஏன் எங்க அண்ணனுக்கு நான் பொண்ணு பார்க்காம வேற யாரடி பாப்பாங்க? இங்க பாரு கடைசியா சொல்றேன். இனிமே இந்த மாதிரி போட்டோ எல்லாம் வரவழிச்சா உன்னை கொலை பண்ணிடுவேன். இப்ப கொடுக்க போறியா இல்லையா? விடு. வந்து என்ன ஆம்பளை கிடைப்பாங்க திரியாளுங்க. சொந்த ஊர்லயே தள்ளிட்டு போக வேண்டியதானே. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் இப்படி வெறி பிடிச்சு அழிற? ஆமாடி ஆமா எனக்கு வெறி தான் பிடிச்சிருக்கு. தடிய தடிய என்ன பாத்துக்க. நேரம் மந்தார செடி ஓரம் ஒரு அம்மாவை பார்த்து ஐயா அடிச்சாராங்கண்ணு அவ சிரிச்சாராம் பொண்ணு. அந்தி சாயிர நேரம் மந்தார செடி ஓரம் ஒரு அம்மாவை பார்த்து ஐயா அடிச்சாராங்கண்ணு அவ சிரிச்சாராம் பொண்ணு. கொக்கரகோ கொக்கரகோ கொக்கர கொக்கர கொக்கரகோ டிக்கிரிடி 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 கிரிடி. அந்தி சாயிர நேரம் மந்தார செடி ஓரம் ஒரு அம்மாவை. இல்லடா எங்கடா அந்த பக்கமா कुम्भरो शामिया யாரா நீங்க எங்கடா போறீங்க? शाका तोड़ते मां जाते चप्पल का मैं बोलता रहा था शामी சாராய் வாங்க போற சாமி. ஏண்டா இங்க சாராயம் காய்ச்சறா யாரா உங்களுக்கு சொன்னது? என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? வருஷா வருஷம் நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை போறதுக்கு இங்க தான் வாங்கி போற சாமி. போற பீஸ் போலத்தற போன வருஷம் கூட வாங்குன சாமி. 1000 ரூபாய்க்கு வாங்குன சாமி. பணம் வச்சிருக்கியா? அரே பணம் கொடு பக்தாச்சு. பணம் இருக்கு சாமி. 2000 ரூபாய் இருக்கு சாமி. ஏதுடா அவ்வளவு பணம்? பாசி ஊசி விட்ட காசு சாமி. சரி சரி 2 பேர் மாத்திரம் உள்ள போங்க, பாக்கி ஆளெல்லாம் இங்க நில்லுங்க. சரி சாமி. ए बोसड़ी इतना तो जब बाहर जाओ सुने जा तो वाड़ा चिनसेल ये सामने विषय எடுக்கற. ஏண்டா பயந்துட்டியா? அட பைத்தியக்காரா, அதாவது ஒரு விசில் அடிச்சா சரக்கு வாங்க ஆள் வர்றதா அர்த்தம். 2 விசில் அடிச்சா சாமி. போலீஸ் 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 போலீஸ். ஏண்டா சத்தம் போட்டு நீங்களே போலீஸ் இங்க வர வச்சிருக்கீங்க போல போலீஸ் இருக்கே. தான் போய் சாமி. சாமி ஒரு விசில் அடிச்சா சாராய் வாங்க ஆள் வருதுனா சாமி. 2 விசில் அடிச்சா போலீஸ் வருதுனா சாமி. அப்போ 2 விசில் ஆடிங்க சாமி. 2 அடிக்க சொல்றேன். எனக்கு கொண்டு ஆடிங்க சாமி. மச்சான் கொண்டு ஆடிங்க சாமி. ஆமா உங்க மோர கட்டைக்கு ஒண்ணு போதும் போங்கலே. சரி நான் வரேன் சாமி. போ. ஏய் तो சவம் என்ன மரக்குடி எண்ணெய் இல்ல. என்னடா ஷாப்பிங் சென்டர் வச்சிருக்கீங்க? வாட் ஷாப்பிங் சென்டர்? வாட் டேஸ் பிளடி இடியட். அடிச்சனா அண்டா கல்டு அல்வா தொங்கி கிட்னி இட மாதிரி போய். சாரி சார். என்ன கோக்க சாரி? தம்பாக்கா சாரியாடா? ஹலோ ஹாய். ஏ யூ யா 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 யா. அவனையே அடிக்கிறீங்க, அவன் என்னோட பாய். ஓ யுவர் பாய். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணா அவனை நான் அடிக்க மாட்டேன், கடிக்கிறேன். ஏய் டூ பேட். இங்க எங்க சுத்துறீங்க? வாட் இஸ் திஸ்? ஷாப்பிங் சென்டர் ஷாப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென்னமரக்குடி எண்ணெயை தேடிட்டு இருக்கேன். காஷ்மீர்ல தென்னை மரக்குடி எண்ணெயா? நியாயப்படி காஷ்மீர்ல ஆப்பிள் மரக்குடி எண்ணெய் தான் தேடணும். இது சுளுக்கு. சுளுக்கா? எப்படி ஆச்சு? பேட் நியூஸ். என்ன? எல்லாரும் வாக்கிங் போவாங்க. நான் ஒரு சேஞ்சுக்காக ஜாக்கிங் போனேன். லைட்டா ஸ்லிப் ஆகி ஃபுல் பாடி பெயினிங். பக்கத்து வீட்லயே டாக்டர் நான் ஒருத்தி இருக்கேன், அங்க வர வேண்டியதானே? நோ நோ நம்ம பாலிசியே தனி. எது? இன்சூரன்ஸ் பாலிசி? எஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. நான் ஒவ்வொரு வியாதிக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிடல்ல தனித்தனியா வச்சிருக்கேன். அல்சர் வந்தா அப்போலா, ஆட்டு பக்கம் லைட்டா வலிச்சா வேலூர் சிஎம்சி, தலை வலிச்சா கோயம்புத்தூர் கேஜி, சளி புடிச்சா பாண்டிச்சேரி ஜிப்மர், கால் குடைச்சல்னா திருச்சி புவனேஸ்வரி, கண்ணு வலிச்சா மதுரை அரவிந்த் ஆசிரமம், வயித்த வலிச்சா திருநெல்வேலி சீபா கிளினிக், ஃபுல் பாடி செக்கிங்னா புரூக்ளின். ஓ புரூக்ளின். யூ நோ புரூக்ளின்? எம்ஜிஆர் கோயிங் ஆப்பிரிக்கா செக்கிங் கமிங் தட் ஹாஸ்பிடல். அது ஆப்பிரிக்காவுல இல்ல, அமெரிக்காவுல இருக்கு. ஓ ஊர் பேரையே மாத்திட்டாங்களா?
இதுக்காகத்தான் அடிக்கடி ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு வரணுங்கிறது. நம்ம ஊரா இருந்தா எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஞாபகத்துக்கு வரும். இது வெளியூர் பாருங்க. அதனால தான் எண்ணெய் வாங்கி இடுப்புல வச்சு நானே அரக்க தேய்ச்சிக்கலாம்னு பாக்குறேன். பை தி பை, யுவர் எம்பிபிஎஸ் எம்எஸ். ஓ, எம்எஸ் சர்ஜரி. எந்த காலேஜ்? தஞ்சாவூர். ஃபெயிலாய் படிச்சீங்களா இல்ல சைட்டா பாஸ் ஆயிட்டீங்களா? ஃபெயில் ஆனதே இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸா இல்ல செகண்ட் கிளாஸா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆபரேஷன் பண்ணுவீங்களா இல்ல ஊசி மட்டும் குத்தி வெளிய இழுப்பீங்களா? என்ன பத்தி எதுக்கு இவ்வளவு டீடைல் விசாரிக்கிறீங்க? இல்ல, நான் யாருகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த டாக்டரை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் தி ட்ரீட்மெண்ட். டோன்ட் வரி. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எக்ஸ்ரே, ஸ்கேனிங், போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே பண்ணிக்கலாம். போஸ்ட்மார்ட்டமே பண்ணணுமா? பண்ணிட்டா போகுது. பரவாயில்லையே, டாக்டருங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு ஜெனரல் நாலேஜ் ஜாஸ்தி. என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டாக்டர். யா, டாக்டர் கலைஞர், டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் நாவலர், டாக்டர் ராமதாஸ், இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க. மச்சான், உனக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 200. 200? என்ன சௌக்கியமா இருக்கியா? இருக்கு. ஏய் கரா கஜலட்சுமி, வா மச்சான், வா 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 வா. என்ன பேத்து மாத்தலா பண்ற? கவர்மெண்ட் லைசென்ஸ் வாங்கி கள்ளச்சாராயமா விக்கிற? யார பார்த்து கள்ளச்சாராயம் விக்கிறவங்கற? அவ்வளவு ஒரிஜினல் சரக்கு சீல் வச்சிருக்கு. பொல்லாத சீல். நானும் கண்டுகிட்டு தான் வர்றேன் கராரு. எல்லாத்துலயுமே கலப்படங்கிது. அத நான் நிரூபிக்கட்டுமா? அத நிரூபிச்சு காட்டுறதுக்கு இனிமே ஒருத்தன் பிறந்து வரணும்டா சிங்காரா. பிறந்துட்டான். எவன்டாவே? இந்த ஜான். அடடே கொழுந்தனாரா, வாங்க வாங்க வாங்க. என்ன ரொம்ப நாளா அந்த பக்கமே காணோம்? மாமே வீட்டுல புடிச்சு வச்சிருந்தாங்க, இப்பதான் அவுத்து விட்டாங்க. என்ன மாப்பிள்ள தகராறு? ஒண்ணு இல்ல, எவ்வளவு குச்சாலும் ஏற மாட்டேங்குது. கலப்படம் பண்ணி வச்சிருக்கு குழந்தை. உங்க பித்த உடம்பு உனக்கே ஏறலையா? அதாச்சு, மக்களை ஏமாத்து மன்னிச்சிடலாம், ஆனா குடிமக்களை ஏமாத்தாத. என்ன மாப்பிள்ள சொல்ற? எது சொன்னாலும் நச்சுங்க. கில்லேரி வா. ஐயவா, உன்னை நசுக்கி போற நசுக்கி. அதாச்சு, அந்த பாட்டு இதுவா? இதுல 4 பங்கு ஒரிஜினல் சாராயம், 3/4 பங்கு லோக்கல். இந்த அப்படி அத்தாச்சு, அந்த பாட்டு. இதுல 137 தான் ஒரிஜினல் சாராயம், மீதி எல்லாம் அத்தாச்சி கை பாகம். மாப்பிள்ள இந்த அப்படி. மாப்பிள்ள போலாமா? உட்கார. நீ ருசி பார்த்த லட்சணம் போதும். 3 பாட்டில் குடிச்சில்ல, அது காசு கொடுத்துட்டு போ. நீ ஒழுங்கா நான் சரக்கு கொடுத்திருந்தா நானும் ஒழுங்கா பணம் கொடுத்திருப்பேன். எல்லாம் கலப்படம். நீ இப்ப என்ன பண்ற? இவங்க கிட்ட வாங்கின பணம் எல்லாம் அப்படியே திருப்பி கொடுத்துடுற. இந்த கராறு வாங்கின பணத்தை சின்ன திருப்பி கொடுக்கணுமா? கொடுத்துருவாளே. ஐயோ 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 ஐயோ. Stop it. Stop. You cheated me. Hey, hey, give me back money. Hey, hey, come on. Hey, you bloody bag. You cheated me. Hey, where's the sugar? You're giving to the sugar. Hey, come on. Hey, stop it. Help me. Help me. Help me. Hey, where's the money? Where's the man? See you soon. I'll kill them. I'll kill them. Well, the man raised his servant, sir. Sir, one man coming this way. He'll sit on me. I'm going to kill him. Sir, he put a rubber full of my belongings. Sir, a man is coming over here. I will see him. Who? A black man. What happened? He cheated me at the market. He taken my belongings and my money. Why you see this coming? No. I think it's gone that way. Yeah. Are you serious, sir? I'm going to kill him. அப்பா, போய்ட்டானா வெள்ளத்தவள? இதுதான் சப்பாத்தி திங்கிறவனுக்கு அரிசி திங்கிறவனுக்கு உள்ள வித்தியாசம். இதுவே தமிழ்நாடா இருந்தா கட்டபொம்மனை காட்டி கொடுத்த மாதிரி என்ன காட்டி கொடுத்து நான் எடி பேயடி தப்பி என்ன ஈத்திரி ஸ்டேஷன்ல தள்ளிருப்பானுங்க. இன் தமிழ்நாடு ஆல் எட்டப்பன்ஸ். இங்க ஒரு சேட்டு ராஜா இன்னொரு சேட்டு ராஜாவை காட்டி கொடுத்ததாக நோ ஹிஸ்டரி, நோ ஜியோகிராபி. உண்மையிலேயே நீ உயர்ந்த மனிதன் அப்பா. ஆமா, உயர்ந்த மனிதன். சிவாஜி கணேசன் நடிச்ச படம் தானே? நல்ல ஃபெமிலியர் படம் ஆச்சே. ஹே, ஆர் யூ தமிழியன்? Yes. கம்முயா, கம்மு. ஐயோ, என்னடா இவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கிற? அப்பா, ஐயோ, என் மாநில மக்களே, உங்கள் எல்லோரையும் திட்டிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அரிசி அரிசி தான், சப்பாத்தி சப்பாத்தி தான். ஓ மை தமிழ் மதர், எக்ஸ்கியூஸ் மீ.
ஆமா அந்த வெள்ளக்காரங்க உங்களை துரத்திக்கிட்டு வந்தான். ஆட நான் சும்மா நின்று என்கிட்ட வந்து பிரவுன் சுகர் கேட்டான்ப்பா. பிரவுன் சுகர் எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள 500 ரூபாய் பணத்தை என் கையில வச்சு அமைக்கிட்டான். நேரா மளிகை கடைக்கு போனேன். 100 கிராம் சக்கரை வாங்கினேன். 50 கிராம் காப்பி பொடி வாங்கி கலந்து தேக்கிட்டேன். அதுக்கு துப்பாக்கியை தூக்கிட்டு வெறிநாயை துரத்த மாதிரி துரத்தான்ப்பா. என்ன நம்ம ஊர் நக்கலா? ஒண்ணு இல்ல, பிரவுன் சுகர்ங்கிறது வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த கருமாந்திரம் எல்லாம் எவருக்கே தெரியும்? ஓட முடியலையா? இதெல்லாம் என்ன ஓட்டம்? நமக்கெல்லாம் பென் ஜான்சன், கார்லிஸ் இவங்களோட ஓடித்தான் பழக்கம். நேத்துக்கு தான் மெட்ராஸ் அப்போலாவுக்கு என் மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பி தினம் 10 இருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஜாக்கிங் ரன்னிங் எல்லாம் ஓடுறேன். இருந்தாலும் மூச்சு அரைக்குது. வாட்டுன்னு கேட்டேன். அதுக்கு டாக்டர் சொன்னாரு, நீங்க நிறைய சிந்திக்கிறதுனால உங்க மூளையில யுனானிட்டி செக்கோஸ்லியாங்கிற நரம்பு கிராக் ஆகி இருக்குன்னாரு. ஸ்மால் கிராக் தான். அதனால கொலகாரனே உங்களை துரத்திட்டு ஓடி வந்தாலும் நீங்க ஓடக்கூடாது. கப்புன்னு திரும்பி அவன் காலில் விழுந்து கையெடுத்து கும்பிட்டு என்ன விட்டுறா சாமின்னு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியை பார்க்க சொல்லியிருக்காரு. மேடம், ஒரு டாக்டரோட அட்வைஸ் மீறலாங்களா? இந்த கப்சா தானே வேண்டாங்கிறது. உள்ளூர்ல இத்தனை மிலிட்டரி டாக்டர் நாங்க இருக்கோம். எங்களை எல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ்ல அப்பல்லோக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்புனீங்களே, அங்கதான் நீங்க திங்க் பண்ணணும். என்ன? உள்ளூர்ல எத்தனை பெருமாள் கோயில் இருந்தாலும் திருப்பதிக்கு போய் அந்த பெருமாளை பார்த்து உருண்டு உருண்டு கோவிந்தா போட்டு லட்டு வாங்கி சாப்பிடுற சுகமே தனி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இப்படியே லொள்ளு பேசிக்கிட்டு ஒரு நாள் நைட் 12 மணிக்கு உனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. நீ மம்மியத்தான் வந்து கூப்பிடுவ, நான் அனுப்ப மாட்டேன். நீ வலியில துடிச்சு சாக போற. பிரியா, எல்லையை காக்கிற வீரனுக்கு கொல்லையில காக்கிற முருங்காய்க்கு எப்ப சாவு வரும்னே தெரியாது. சதா நாட்டை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கிற என்ன மாதிரி தியாகிகளுக்கு மார்ல குண்டு பாஞ்சாலும் வந்தே மாதரம்னு சொல்லிட்டே சாவுமா. சிரிச்சுக்கிட்டே யா யா நான் காந்தி, கென்னடி, லிங்கன் ரேஞ்சுமா. ஏய் தமிழியன். ஹலோ ஃப்ரெண்ட். யாரு? மை ஃப்ரெண்ட். தமிழா? யா கூப்பிடுங்க. ஏய் கம்மியா, கம்மு 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 கம்முடா. ஏமா அனு, உங்க அண்ணனும் நீயும் உங்க மாமாவை எப்படி சமாளிக்கிறீங்க? கப்சா மன்னனா இருக்காரு. இல்ல ஆண்டி, எங்க மாமாவோட கேரக்டர் அப்படிதான். கொஞ்சம் அதிகமா போய் பேசுவாரு. ஆனா ரொம்ப நல்லவரு. எங்களுக்கு எல்லாமே எங்க மாமா தான். எங்களுக்காக அவர் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டாரு. அப்படியா? என் லைஃப்ல நான் அவரை மாமா மாமான்னு கூப்பிட்டதை விட அவருக்கு ஆமா ஆமா போட்டது அதிகம். ஆமா ஆமா. எஸ் மிஸ்டர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஹலோ. யுவர் ஃபாதர் மை ஃப்ரெண்ட், மை ஃபேமிலி டாக்டர். ஆமா ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அனு சொல்லிடுச்சே. யா அனு சொன்னியா? ஆமா ஆமா. எனக்கு இந்த தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பை த பை, நான் பார்க்க வளர்ந்த மரம் இது. இங்க வந்து டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கு. அப்படியா? பட் டூ பூவர். ஆமா, நம்ம ஊர்ல டாக்ஸி இல்லையா? இங்க வந்து ஏன் டாக்ஸி ஓட்டுறீங்க? ஏன் நீங்க நம்ம ஊர்லயே ஊசி குத்துலாமே, இங்க வந்து ஊசி குத்துறீங்க? இங்க இருக்கிற மார்வாடி அங்க வந்து வட்டி கடை வைக்கலையா? தட் இஸ் நேஷனல் இன்சல்டேஷன். புரியல? புரியும்படி சொன்னா நேஷனல் பானோசானிக். யூ நோ பானோசானிக்? ஆமா ஆமா. அடேங்கப்பா, இப்படி எல்லாம் புரியும்படி சொல்ல வேண்டி இருக்கு. தட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. ஆமா. கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஆமா ஆமா. யா யா. பிரியா பிரியா, எனக்கு ஒரு ரவுண்ட். பிரியா ப்ளீஸ். பிரியா பிரியா வாங்க. கை கால வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? அவரை கேட்காம வண்டி எடுத்து போயிட்டே. அனு இறங்கு இறங்கு. உங்களுக்கு வண்டியே ஓட்ட தெரியாது? இறங்கல. வண்டியே ஓட்ட தெரியாதா? வண்டி ஓட்ட தெரியாம இறங்கு. எங்கயாவது போய் இடிச்சு வைக்க போற. என்ன ஆண்டி, பிரியா மட்டும் ஓட்டிட்டு வந்தா நான் ஓட்ட கூடாதா? ஒரே ஒரு ரவுண்ட் ஆண்டி. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். அண்ணா நீங்க வாங்க 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 உட்காருங்க. பயப்பட வேண்டாம், ஆசைப்படுறாங்கல்ல, நான் கூட்டிட்டு போறேன். இவர் ஃபாதர் மை ஃப்ரெண்ட். அப்படியா? ஏ வாங்கண்ணா. குடும்பத்தையே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. போகணும். இங்க இருங்க, வந்துடுறேன். தள்ளிட்டு போய் ஜிம்கா கும்கா வேலையெல்லாம் பண்ணி ஒரு புள்ளைய பெத்து தாலாட்டுற ரேஞ்சுக்கு வந்துடுறானுங்க. நம்ம மாப்பிள்ளை என்னடான்னா காஷ்மீர் ஆப்பிள முழுசா கையில வச்சுட்டு ஒரு கடி கூட கடிக்க மாட்டேங்கிறாரு. என்ன மாமா இதெல்லாம்? மாப்பிள்ளை, திஸ் ராஜஸ்தான் ஜாஸ்மன் ஃப்ளவர், திஸ் பெகானியன் ரோஸ் ஃப்ளவர், காலிஃப்ளவர் அடுப்பாங்கரையில் இருக்கு. லைஃப்னா என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட், ஆயில்மெண்ட், கவர்மெண்ட் இதெல்லாம் வேணும் மாப்பிள்ளை. ஏன் இப்படி என் வேதனை புரியாம தொந்தரவு பண்றீங்க? அணுக்கு இந்த பால் கொடுக்க ஆயில அவளை நீங்க மறந்துட்டீங்க. அரக்கத்தனமா அணுவையும் அந்த அப்பாவி ஜனங்களை கொண்டு அந்த நாய்களை அழிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த சந்தோஷமும் தேவையில்லை. மாப்பிள்ளை, சுதந்திரம் வாங்குறதுக்கு அப்புறம் தான் முதல்வர் காந்தின்னு நினைக்கல, நேருன்னு நினைக்கல. அவங்க லட்சியம் எல்லாம் நிறைவேறலையா?
வீட்டுக்குன்னு சில கடமைகள் இருக்குப்பா. நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதுனால அனுவை மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? மறுபடியும் அனு இந்த வீட்டுல வந்து பிறக்கணும், அவளை நாமெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காகத்தாப்பா இந்த ஏற்பாடு. ஒயிட் ஆப்பிள், யூ நோ ஃபார்முலா 64? 64 கலை, மன்மத கலை. உனக்கா தெரியாது, விட்டா பூந்து அப்படியே விளையாண்டுருவிய. இட் இஸ் கோல்டன் டைம். ஐ எம் நோ டிஸ்டர்பன்ஸ். குட் நைட். ஐ மாப்ள காஷ்மீர் ஆப்பிள் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ஜாய்.